அனைவருக்கும் வணக்கம். உங்களை மறுபடியும் என்னுடைய வீடியோ மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு ஆஹ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். கடைசி வரலாம் பாருங்கள். நான் சந்தித்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் சந்திக்கிறேன்னு வச்சுங்களேன். அதில் 9 பேர் வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா எப்படி ரிப்ளை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சோகமாக தான் இருக்கேன், இருக்கேன், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி தான் உங்களுடைய ரிப்ளை இருக்குது. ஸோ நாட் ஒன்லி மைண்ட். ஸோ நீங்களுமே உங்களுடைய ஃப்ரெண்டோ இல்லை உங்களையோ நீங்களே யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது சந்தோஷமாக 100%, நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன், எல்லாமே சீராக போயிட்டுருக்கு, அந்த மாதிரி எத்தனை பேர் சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஈவன் தோ அவங்க சந்தோஷமாக இருந்தாலுமே கூட எதனா ஒரு குறை கண்டிப்பாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போதே ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததே வந்து இந்த லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த லைஃப்பை நம்ம அனுபவிக்கிறதுக்காகவும் தான் நம்ம இங்கே வந்தோம். ஆனால் மாறாக இந்த புரிதல் நமக்கு இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, எப்பவுமே வந்து ஒரு சோகத்தோட இந்த வாழ்க்கையை வந்து ஒரு நரகமாக மாற்றிட்டு நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து மிக மோசமான செயல். அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப இன்னும் தப்பான வழிக்கு கொண்டு போகுது. நிறைய பேர் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்க வாழும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கை பாதையே ஒரு தவறான திசைக்கு போயிடுது. சில பேர் வாழ்க்கையை தவறான முடிவுகளும் எடுத்துடுறாங்க. இவங்க இந்த சூழ்நிலையில் இந்த எண்ணங்களோட வாழும் பொழுது அவங்களுடைய லைஃப்பை எப்படி இருக்குது, ரொம்ப விரக்தி ஆயிடுது. உறவுகள்லாம் வந்து பிரிஞ்சு போயிடுது. ஆரோக்கியம் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கும் கொண்டு போயிடுது. ஸோ எப்படி நம்ம இப்போ ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறது? ஏன் இந்த மாதிரி ஆகுது? சில பேர்லாம் செக் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு எதனால் இந்த மாதிரியான விரக்தியான எண்ணங்கள் வருகிறது, ஒரு ஏன் வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்க மாட்டேங்குது, எதனால் நான் இந்த மாதிரி இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்களும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணுங்களேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுனால ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த வீடியோ 10 நிமிஷம் பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையே அற்புதமாக மாறுது அப்படின்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்களேன். ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு இமேஜின் பண்ணுங்கள். உங்களுடைய இப்போ ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கவங்க, உங்களுடைய ஹெல்த் வந்து கம்ப்ளீட்டாக குணமாயிருது. உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கும்பொழுது எப்படி இருந்தீங்க, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உங்கள் ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணுங்கள், இமேஜின் பண்ணுங்கள். பண்ணும்போது உங்களால் எப்படி ஃபீல் ஆக முடியுது? அதேமாதிரி உறவு முறை, ரிலேஷன்ஷிப். ஸோ உங்களுடைய கணவன் மனைவியாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இல்லை சரௌண்டிங்ஸ், நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, யாராச்சும் இருக்கட்டும். பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நல்ல ஒரு சுமூகமான முறையில் இருந்திருப்பீங்க. இப்போது அந்த உறவு முறைகள்லாம் பிரச்சனை வந்திருக்கும். அதெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு நீங்கள் நினச்சபடியே அந்த உறவோட சந்தோஷமாக அவங்க உங்களை கேர் பண்ணுற மாதிரி, நீங்கள் அவங்கள கேர் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள். ஹவ் டு யூ ஃபீல்? அதே மாதிரி கரியர் இருக்கட்டும். ஸோ வேலை, நீங்கள் நினச்ச வேலைக்கு உங்களுக்கு கிடச்சிடுது. படிக்கிறீங்க, நீங்கள் நினச்ச கோலை அடைஞ்சிட்டு நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய படிப்பு அது உங்களுக்கு கிடச்சிருது. எப்படி இருக்குது ஃபீல் பண்ணுங்கள். வேலையில் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறீங்க, அந்த மிஸ்டேக்லேருந்து எப்படி தவறுது, அதனால் உங்களோட பாஸ் கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டீங்க. ஸோ என்னடா இது, என்னால் நல்ல பேர் வாங்க முடியல, நான் டார்கெட் முடிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சூப்பராக முடிச்சிட்டிங்க. ஸோ அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அதே மாதிரி பணப்பிரச்சனைகள், கடன் இவ்வளோ இருக்குது, இஎம்ஐ கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இப்படி நினைக்கும் போதே மனசு ரொம்ப பதைக்குது இல்லையா? ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாதம் மாதம் உங்களுடைய சேவிங்ஸில் 10% சேவிங்ஸில் போடுறீங்க. உங்களுடைய ஏர்னிங்ஸில் 10% சேவிங்ஸில் போடுறீங்க. உங்களுக்கு நிறைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துகிட்டே இருக்குது. மல்டி சோர்ஸ் ஆஃப் இன்கம், நிறைய விஷயத்தை கற்றுக்குறீங்க. ஸோ பணம் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சில எண்ணங்கள், ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர், மணியை குறித்து நம்ம பேசணும். ஸோ இது சில நொடிகள் நம்ம பேசும்பொழுதே உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க எனர்ஜி எப்படி இருந்தது, வேறு லெவலில் இருந்ததா? ஃபீல் பண்ணிங்களா? அதான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சில நொடிகள்லேயே உங்களுடைய எனர்ஜியை வந்து வேறு லெவலில் கொண்டு போகுது இல்லைங்களா? ஸோ இந்த எனர்ஜியோடவே உங்கள் நாள் முழுக்க இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற வேலைகள்லாம் எவ்வளோ சுலபமாக முடியும்? கண்டிப்பாக முடியுங்க. ஸோ உங்களாலேயும் இது சாத்தியம்தான். உங்களாலேயும் பழையபடி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் வெளியே விட்டு நார்மலாக ஹாப்பியாக இந்த லைஃப்பை கொண்டு போக முடியும். அதுக்கான இந்த வீடியோ தான். இந்த வீடியோவை கடைசி வரலும் பாருங்கள். என்னுடைய பெயர் வந்து டெல்லி பாபு. நான் ஒரு ஹோப்பனோப்பனோ பயிற்சியாளர், லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்.
லைஃப் ஸ்கில்ஸை பற்றியும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே வச்சுருக்கேன். நீங்கள் அதில் வாய்ஸ் நோட் மூலமாக போடுங்க. என்ன உங்களுக்கு விஷயம், என்ன டவுட்னாலும் நீங்கள் கேளுங்க. அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போது நம்ம ஒரு பேசிக்கிட்டே இருக்கிறத விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி சில விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஸ்கூல் லெவலில் இருந்து நமக்கு ஃப்ரெண்டு. அவர்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸோ ஏகப்பட்ட பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனைகள். ஸோ எல்லாருக்குமே கடன் கொடுக்க வேண்டியது, இன்ட்ரெஸ்ட்டு, பசங்களுக்கு ஃபீஸு, இந்த மாதிரி திக்கி திணறிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். ஸோ அவர்கிட்ட போய் நம்ம செக் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா, அந்த மாதிரியான பிரச்சனைகளால அவருக்கு என்னென்ன எதிர்மறையான எண்ணங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு வெறுப்பு, ரொம்ப அவரையே அவர் வெறுக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் இருக்கார். அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொன்னார், ஆமாம், இந்த பிரச்சனைகள்லாம் பண பிரச்சனைகள் தீர்ந்துருச்சுன்னா நான் நார்மலாகிடுவேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. ஸோ இதுவே வந்து இன்னொரு 10 இயர்ஸ் பேக் அவரை போய் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ அவர்கிட்ட செக் பண்ணும்பொழுது அவருக்கு வந்து இதே மாதிரி தான் அந்த வெறுப்பு, ஒரு பயம், இந்த வாழ்க்கையே ஒரு கடுப்பு, இந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்கள் இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது. அப்போ ஆனால் பண பிரச்சனைகள் இல்லை, கடன் பிரச்சனைகள் இல்லை. அப்போ அவருக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா உறவு முறை பிரச்சனைகள். அப்போ அவர் குழந்தை வேற பிறக்கல. ஸோ அது வீட்டில் ஒய்ஃபோட ப்ராப்ளம், சொந்தக்காரங்க பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஆனாலும் அவருடைய உள்ளிருந்து வந்த எண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வெறுப்பு, ஒரு பயம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நடுக்கம், இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள், உணர்வுகள் தான் அப்பயும் வெளிப்படுத்தியிருந்தார். சரி, அப்படி இன்னொரு 10 இயர்ஸ் பேக் அவருக்கு பின்னாடி போனோம்னு வச்சுங்களேன். அப்போது காலேஜெலாம் முடிச்சுட்டு வேலைக்கு தேடிட்டு இருந்த டைமு, சரியான வேலை கிடைக்கல. ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னாலுமே அவருக்கு இருந்தது இந்த எதிர்மறையான எண்ணங்கள், ஒரு வெறுப்பு, ஒரு கோபம், ஒரு பயம், ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ண போகிறேன், என்ன ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரியான பயம், இந்த மாதிரியான சேம் எமோஷன்ஸ் தான் அப்பயும் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த எமோஷன் எதிர்மறையான எண்ணங்கள் 3 கட்டத்தில் நான் சொன்னேன் இல்லையா, 3 கட்டத்துலையுமே இருக்குது. பட் ரேஷியோஸ் மேபி வேரி ஆகிருக்கலாம். முன்னாடி பார்க்கும்போது ஒரு 50 அந்த ரேஞ்சில் இருந்தது. லாஸ்ட் 10 இயர்ஸ் பேக் பார்க்கும்போது 70 லெவலில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரேஞ்சில் இருக்குது. மேபி அடுத்த ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழித்து பார்க்கும்பொழுது மேபி ஒரு கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்கலாம். வந்திருந்தாலும் அப்போ வந்து ஒரு ஆரோக்கிய பிரச்சனையில் வந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், அப்பயும் இதே மாதிரி எமோஷன்ஸ் தான் வெளியே வரும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கடன் பிரச்சனையோ, இந்த உறவுகள் பிரச்சனையோ, இந்த வேலை பிரச்சனையோ, இதெல்லாம் வந்து பிரச்சனை தான். ஆனால் இந்த பிரச்சனை வந்து மெயினான பிரச்சனை கிடையாது. இது உங்களுக்குள்ளேயே ஒரு பேட்டர்ன் ஒன்று உருவாகி இருக்கு. பார்த்தீங்க இல்லையா? இந்த ஒரு கட்டத்துலையும் ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் வெளியே வந்தது இல்லையா? அதுதான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து கிளியர் பண்ண வேண்டியது, சால்வ் பண்ண வேண்டியது இப்போ இருக்கிற பிரச்சனைகளை கிடையாது. உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த எதிர்மறையான எண்ணங்களை தான் நீங்கள் முதல்ல சால்வ் பண்ணணும். இதை நீங்கள் தூய்மைப்படுத்தணும், இதை நீங்கள் கிளீன்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இது கிளீன்ஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிரும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ், இதுதான் யூனிவர்ஸ், எல்லாமே இதுதான். உங்களுக்கு நிறைய வீடியோவில் இதுதான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, சரியாக ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது இதில் இருந்து உங்களால் கண்டிப்பாக ஈஸியாக வெளியே வர முடியுன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய சர்க்கிளாக இருக்கட்டும், இல்லை நீங்களாக உங்களையே எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு எமோஷன்ஸ், இப்போது மேபி உங்களுக்கு அதே மாதிரி பண பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேறு என்ன ப்ராப்ளமாக இருக்கலாம், எது டாப் ப்ராப்ளமாக இருக்கோ அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் நினைக்கும் பொழுது உள்ளுக்குள்ளேருந்து என்னென்ன எமோஷன்ஸ் கிரியேட் ஆகுது, ஒரு பயம் வருதா, ஒரு ஏமாற்றம், ஒரு துரோகம், என்ன வருதோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதை நீங்கள் அப்படியே கேப்சர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு இதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராப்ளம் நடந்திருக்கும், அப்போ நீங்கள் இன்ஸ்டன்ட் யோசிச்சு பண்ணி பாருங்கள். எப்போவுமே நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது பழைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் கலரும் பொழுது ஒரு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் பேக் போகும்பொழுது அல்டிமேட்டாக இந்த எமோஷன்ஸ் தான் உங்களுக்கு அங்கங்கே வெளிப்படும். ஸோ பிகாஸ் இது வந்து உங்களை அறியாமலேயே நீங்கள் உங்கள் மைண்டில் ஏற்றி வச்சிருக்க ஒரு வரைவு முறை அப்படின்னே சொல்லலாம். நம்மளை அறியாமலேயே இதை சப்கான்ஷியஸாக இது வந்து பதிவாகிருக்கு. ஸோ யூ ஹாவ் தட் கெப்பாசிட்டி. உங்களுக்குள்ளே அந்த அந்த எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு பிரச்சனைகளாக நீங்கள் அதை வெளியிடும்பொழுது அது தேடி அட்ராக்ட் ஆகி உங்களுக்கு அது வருது. ஸோ அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஹாவ் டு கிளீன்ஸ் யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன எமோஷன்ஸ் உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குன்றதை கண்டுபிடிங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு அசைன்மெண்ட்டாகவே நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல
உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ணுங்க. எங்க இருக்கு அந்த டயக்னைஸ் தான். முதல்ல நீங்க அத ரெகக்னைஸ் பண்ணிடணும். இந்த பிரச்சனை இருக்குப்பா. ஸோ இத நான் நினைக்கும் பொழுது, இத நானு விஷுவலைஸ் பண்ணும்போது, யோசிக்கும்பொழுது எனக்கு என்னென்ன எதிர்மறையான எண்ணங்கள் வெளிய வருது அப்படின்றது ஒரு நோட்ட வச்சு எழுதுங்க. சரிங்களா? ஸோ இது எத்தன காலமா இருக்கு? இப்ப தான் இருக்கா? 5 வருஷமா இருக்கா? 10 வருஷமா இருக்கா? 15 வருஷமா இருக்கா? அப்படின்றத நோட் பண்ணுங்க. அப்புறம் நான் இன்னொரு விஷயத்த முக்கியமா சொல்லிக்கிறேன். நீங்க வந்து என்னதான் இந்த இப்ப கரண்ட் பிரச்சனை இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டுடைய பிரச்சனைய எடுத்துப்போம். அவருக்கு பணம்லாம் குடுத்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணாலுமே கூட, அவரு அதுலருந்து கம்ப்ளீட்டா வெளிய வருவாரான்னு கேட்டா, கண்டிப்பா வெளிய வர முடியாது. நம்ம ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி குடுக்கலாம். ஸோ கண்டிப்பா அவருக்கு திருப்பியும் இந்த பிரச்சனை வேற ரூபமா வரும்ன்றதுல எந்த ஐயமும் கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க நெறைய பேர் வந்து நான் ஃபாரின் போனா என் பிரச்சனைலாம் தீர்ந்துரும், சந்தோஷமா இருப்பேன்னு நெனச்சுட்டு போவாங்க. அங்க போயும் அவங்களுக்கு அதே பிரச்சனை தான் வரும். மேபி உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்த விட்டு மாறி அங்க போனா சரியாயிடும்னு நெனைப்பீங்க. பட் இங்கேருந்து என்னென்ன பிரச்சனை வருதோ அது அங்கேயும் கன்டின்யூ ஆகும். காரணம் என்னன்னா, உங்களுடைய பேட்டர்ன் அது. அத நீங்க கிளியர் பண்ணணும். புரியுதுங்களா? அதே மாரி சில பேர் டைவர்ஸ் ஆனவங்கலாம் சொல்லுவாங்க, இந்த இந்த பெர்சன நான் விட்டு விலகுனேன்னா எல்லாமே சரியாயிரும்னு சொல்லிட்டு. டைவர்ஸ் ஆயிட்டு இன்னொரு பெர்சன சேருவாங்க. திருப்பியும் வந்து அதே ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வரும். இதுதான் வந்து என்ன சொல்றது? இதுதான் சூட்சுமம். இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இத நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மாரியான விஷயங்கள் உங்களுக்கு அட்ராக்ட் ஆவாது. சரிங்களா? ஸோ, இப்போ நீங்க அந்த அசைன்மென்ட் படி உங்களுக்கு என்ன எமோஷன்ஸ் வருதுன்றத நீங்க நோட் பண்ணுங்க. எத்தன காலமா இருக்கு அப்படின்றத நோட் பண்ணிட்டு, இப்போ நம்ம பண்ண போற இந்த டெமோவ நீங்க உரக்க வீட்ல சொல்லுங்க. இத திருப்பி திருப்பி கூட நீங்க போட்டு கேட்கலாம். காலையில கேட்கலாம், ஈவினிங் கேட்கலாம். ஸோ திருப்பி திருப்பி அத கேட்கும்பொழுது, நீங்க வந்து உங்கள உள்ளுக்குள்ள உங்களையே நீங்க கிளீன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கிளீன்ஸ் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, ஃப்ரீ ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து உங்கள இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே அண்டாது. உங்க லைஃபே வந்து வேற லெவல்ல கொண்டு போகும். சரிங்களா? ஸோ எல்லாரும் ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துங்க. கண்ண மூடிக்குங்க. ஹார்ட்ல கை வச்சுக்கிட்டு ஒரு 2 தடவ நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு இந்த கோபம், விரக்தி இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கு இல்லையா? இந்த பணப்பிரச்சனை அத வச்சுட்டு நான் இப்போ பண்ண போறேன். நீங்களும் அதே மாரி மைண்ட்ல நெனச்சுட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அத நெனச்சுட்டு, அந்த எமோஷன எடுத்துட்டு நீங்க பண்ணுங்க. நான் என்னுடைய அனைத்து எதிர்மறை எண்ணங்களுக்கும் முழு பொறுப்பேற்கிறேன். நான் என்னுடைய கோபம், பயம், நடுக்கம் ஆகிய அனைத்து எதிர்மறை எண்ணங்களுக்கும் நானே முழு பொறுப்பேற்கிறேன். நான் யாரையும் குறை கூறப் போவதில்லை. நான் இயக்கிய இந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு நானே பொறுப்பு. அதற்காக நான் வருந்துகிறேன். என்னுடைய இந்த எதிர்மறையான எண்ணங்களால் ஏற்படும் என் தேவையற்ற சிந்தனைகளுக்கு நானே முழு பொறுப்பேற்கிறேன். அதற்காக வருந்தவும் செய்கிறேன். என்னுடைய இந்த நிலைமைக்கு நான் வருந்துகிறேன். நான் என்னை முழுவதுமாக நம்பாததற்கு என்னை மன்னிக்கவும். நான் இந்த பிரபஞ்சத்தின் அளப்பரிய சக்தியை உணராததற்கு என்னை மன்னிக்கவும். நான் எதிர்மறையான எண்ணங்களை வெளிவிட்டதற்காக என்னை மன்னிக்கவும். என்னால் எதையும் செய்ய முடியாது என்று நம்பியதற்காக என்னை மன்னிக்கவும். என்னுடைய இந்த எதிர்மறையான எண்ணங்கள் என்னை விட்டு மெல்ல மெல்ல விலகுவதை என்னால் உணர முடிகிறது. அதற்காக நன்றி. பிரபஞ்சமே உனக்கு கோடான கோடி நன்றி. இந்த அற்புத சூட்சுமத்தை எனக்கு புரிய வைத்ததற்காக நன்றி. என்னால் இப்பொழுது லேசாக உணர முடிகிறது. அதற்காக நன்றி. என்மேல் எனக்கு நம்பிக்கை வந்ததற்காக நன்றி. என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை வந்ததற்காக நன்றி. பிரபஞ்சமே, நான் உன்னை நேசிக்கிறேன். பிரபஞ்சமே, நான் என்னையே நேசிக்கிறேன்.
என் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றியதற்காக நன்றி. என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை கொடுத்ததற்காக நன்றி. என்னுடைய துயரங்கள், சோகங்கள் அனைத்தும் என்னை விட்டு பறந்து போவதை உணர முடிகிறது. நான் மிகவும் லேசாக உணர்கிறேன். அதற்காக நன்றி. I am sorry. Please forgive me. Thank you. I love you. ஸோ நேற்று நைட் என்ன சாப்பிட்டீங்க? ஜஸ்ட் இது ஒரு பேட்டர்ன் இன்ட்ரப்ஷன். எல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் இந்த கேள்வி கேட்போம். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுடைய அந்த இன்டென்சிட்டி என்ன லெவலில் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து இந்த ஹீலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன லெவலில் இருந்தது, இப்போ என்ன லெவலில் இருக்குன்றதை நீங்கள் கணக்கு பண்ணுங்கள், கம்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ சப்போஸ் இப்போ ஒரு 8ல் இருந்ததுங்க முன்னாடி, இப்போ 4க்கு வந்திருக்குன்னா வெரி குட், பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட். சில பேருக்கு 8லேருந்து ஸ்ட்ரைட்டாகவே 0 ஆயிரும். ஸோ அது அவங்களுடைய மனசை பொறுத்து, அவங்களுடைய அந்த கெப்பாசிட்டியை பொறுத்து. ஸோ 4 ஆச்சுன்னா அகெயின் திருப்பி இந்த வீடியோவை பேக் போயிட்டு திருப்பியும் அந்த ஹீலிங் பார்ட்டை பண்ணுங்கள். திருப்பியும் 4லேருந்து 0 ஆயிரும். நாட் டு வரி. இதை வந்து நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலையில் மாலையிலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதே சிந்தனைகள், இதே எண்ணங்கள் வருட கணக்கில் 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் நீங்கள் ஓட்ட உங்களுடைய செல்ஸ் எல்லாம் பாதித்து ரொம்ப ரொம்ப விரக்தியாகவே போயிடும். ஸோ ஏன்னா நீங்கள் உங்களுடைய பாஸ்ட் ரெஃபரன்ஸே எடுத்து வாழ்ந்துகிட்டே வருவீங்க. ஸோ இந்த பிரச்சனையிலே வர 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 உங்களால் வெளியே வர முடியாது. ஸோ நீங்கள் இங்கேருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டு ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச ஒரு அற்புதமான அழகான வாழ்க்கையை கொண்டு போகிற நேரம் இது. ஸோ நீங்கள் அதை நீங்கள் செயல்படுத்துங்க, மாற்றிட்டு ஹாப்பியாக கொண்டு போங்க. இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்பிக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் ஏதோ முறையிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு இதை டைரக்ட் பண்ணியிருக்குன்றது தான் அர்த்தம். ஸோ இது எல்லாராலையுமே பார்க்க முடியாது, பார்த்தாலுமே அது புரிஞ்சிக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதில் வந்து பெனிஃபிட் அடையிறீங்கன்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் ஹேஸ் செலக்டட் யூ. ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லி பண்ணுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. இதை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஒன்ஸ் அகைன் நாங்கள் தரேன். நீங்கள் இதிலேருந்து வாய்ஸ் நோட் மூலமாக என் கூட பேசலாம். பேசிட்டு நீங்கள் உங்களுக்கு சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்கலாம். என்னுடைய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க அனைவருக்கும் நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோக்கள் போட எங்களுக்கு தூண்டுதலாக இருக்கும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுவரையிலும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்து பலன் பெற போகிறவங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு டெல்லி பாபு சம்பந்தம். ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ, ஐ லவ் யூ.